ஜட்ஜா காணோம். தெரியலண்ணா. புது ஜட்ஜையா வராரு. என்ன புது ஜட்ஜ் என்ன புது ஜட்ஜ் வராராம்? சார் ஒரு இலட்சம் சர்வீஸ் அப்படியே சொன்னா போதும். ஓ, இவர்தான் ஜட்ஜா? இவரை பார்த்ததே இல்லையே. என்ன சார் ஜட்ஜுன்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்காந்துருக்காரு. இவரா உங்க ஜட்ஜு? தெரியும். தெரிஞ்சேதான் அப்படி பேசிட்டு இருந்தீங்களா? பேசாம கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். அமைதியா அப்படித்தானே? எனக்கு சேர வேண்டியது எங்க வீட்டுல மறக்காம கொடுத்துருங்க சார். நம்பிதான் இந்த கேஸ நான் ஒத்துக்கிட்டேன். பேசாம இரு. முதல் கேஸ் என்ன? கேஸ் நம்பர் 135 ஐயா. ஐயோ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. வச்சிடாதயா. ஓ நீங்களா? மை லார்ட். பேங்க் சீட்டிங் கேஸ் தானே? எஸ் மை லார்ட். உட்காருங்க. மருதையன் 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 கூப்பிடுறாங்க. போயா போயா. வணக்கம் ஐயா. ஆஜர் செய்யப்பட்ட அக்யூஸ். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இப்படி போற வரவங்களை எல்லாம் கோர்ட்ல வாதாட சொன்னா கோர்ட்டுடைய மாண்பே கெட்டு போயிடும் யுவர் ஆனர். ஓ அப்படியா? ஒண்ணு இல்லையா, இன்னும் 6 மாசத்துல கவர்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் நடத்த போறாங்க. வேகன்சி கம்மி தான், காம்படிஷன் ஹெவியா இருக்கும். இப்போ இந்த படிக்க ஆரம்பிச்சிரு. அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் நம்ம கோர்ட்டுக்குள்ளேயே வைப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் ஃபில்அப் பண்ணி அனுப்பி அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வந்து நீ அதை வந்து சொல்லு. எல்லாரும் கேட்பாங்க. என்ன எக்ஸாமுக்கு ஐயா? ஒன்னும் புரியல. நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, அதுக்கான எக்ஸாம். ஜட்ஜ் ஆகிறதுக்கான எக்ஸாம்யா. நீ ஜட்ஜ் ஆயிட்டு வந்து என்ன வேணாலும் சொல்லு, எல்லாரும் கேட்பாங்க. இப்ப நான் தான் ஜட்ஜு, நான் சொல்றதான் எல்லாரும் கேட்டாகணும். உட்காரு. நீ வாதாடுவாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஆஜரா இருக்காங்கல்ல? ஐயா, என் ஃபேமிலில இருந்து இன்னும் 2 பேர் வரணும். சரி சீக்கிரம் வர சொல்லுங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஆரம்பிப்போம். சரி. இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. சொல்லுங்க சார். என்ன ஃபேமிலியை சேர்ந்து டிராமா பண்றீங்களா? அவன் புருஷனை காப்பாத்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவானா? அதே மாதிரி அவனை உள்ள அனுப்புறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னாச்சு சார்? நீங்க திரும்ப திரும்ப என்னை பத்தி புரிஞ்சுக்காம தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? எந்த வக்கீலும் கேஸ்ல ஆஜராக கூடாதுன்னு சொன்னா உன் தங்கச்சியை கேஸ் எடுத்து வாதாடுறேன்னு சொல்றா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீ சொல்லிதான் எல்லாம் நடக்குதா? சார் திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க சார். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க.
நான் எதையுமே சொல்லி அனுப்பல. நானும் அந்த மாறனை ஜெயிலுக்கு அனுப்பதான் நினைக்கிறேன். அந்த ஆசை கொஞ்சமாவது இருந்தா முதல்ல வந்து உங்க தங்கச்சி வாதாடுறத தடுத்து நிறுத்துங்க. இல்லனா நீங்க நினைக்கிறதும் நடக்காது, நான் நினைக்கிறதும் நடக்காது. மாற ஒரு சுதந்திர பறவையா ஜாலியா நம்ம கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருப்பான். ஆனா யார் அவனை மன்னிச்சு விட்டாலும், அவன் ரிலீஸே ஆனாலும் வெளியே வச்சு அவனை எப்படி கவனிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய் என்னடி ஜட்ஜையா எல்லாரையும் கூப்பிடுறாரு, நீ எங்க இருக்க? அம்மா நான் வரேன். ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? வீரா எதுக்குமா தான் வாதாடுறதா இந்த கேஸ்ல ஆஜராயிருக்கா? அவ என்ன பெரிய லாயரா? செத்து போனது எங்க அண்ணன், உன் புள்ள. இந்த கேஸ்ல வீரா வாதாடினா பாக்குறவங்க என்னமா நினைப்பாங்க? ஜட்ஜி என்ன முடிவு பண்ணுவாரு? என்ன நினைப்பாங்க? கேஸ் வீக் ஆயிடுமா? ஆகட்டுமே. அம்மா அவ தப்பு பண்றா, அவளை ஃபர்ஸ்ட் நீ தடுக்க பாரு. நீ அவங்களுக்கு துணை போகாத. அவ சரியான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு துணையா நான் நிப்பேன். மாற அவளோட புருஷன்டி, அவருக்கு ஆதரவா அவ தானே வாதாடணும். ஏன்னா ஒருத்தர ஒரு பிரச்சனையில இருந்து ரிஸ்க் எடுத்து காப்பாத்த வேண்டிய கடமை பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் இருக்கு. நம்ம மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா இல்ல. இப்ப அந்த இடத்துல வீரா இருக்கா, அவ காப்பாத்துவா. நீ போன வச்சுட்டு சீக்கிரமா உள்ள வர வழிய பாரு. மா மா